கூலி எத்தனையோ எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ். அதுக்கு ஏற்பட்ட காரணங்கள் இருக்குது. இவ்வளோ நாள் இத்தனை படங்கள் அதெல்லாம் வேறு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் படமாகவே இருந்தால் கூட எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸுங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். கேவலமாக போனால் கூட ஒரு லோகேஷ் படம் நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணிடாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன். லியோலையும் சரி மாஸ்டர்லையும் சரி நமக்கு மிக்ஸ்டு ஒப்பீனியன் இருந்தால் கூட சொன்னது போல படம் பெருசாக நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன். பட் ஒன்றும் இல்லாத ஒரு கதையில் ஓகே ஆள் அந்த ஒரு ஆளுக்கு அனிருத் அவரோட மியூசிக்காலே ஒரு எலிவேஷன் ஒன்று கொடுத்து படத்தை ஓட்டுறதெல்லாம் ஜெயிலர்ல மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த படத்துலயும் அதான் நடந்திருக்கு. கதை சொல்ல கூப்பிட்டதுக்கு நான் ஒரு கமல் ஃபேன் சொன்னப்பவே தலைவர் உஷாரா இருக்கணும். தெரியாம மாட்டிக்கிட்டோமோன்னு இன்னைக்கு கண்டிப்பா அவர் வருத்தப்படுவாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்துக்கு 1000 கோடிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் நினைச்சா இப்ப சிரிப்பு தான் வருது. அதுக்குன்னு படம் அவ்வளவு மோசமும் இல்லை, ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா, அதுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒத்தும் இல்லை. மாசா சில சீன்ஸ் இருக்கு. சொன்னது போல அனிருத்தோட அந்த மியூசிக்ல பயங்கரமா அதை எலிவேட்டும் பண்ணியிருக்காரு. அண்ட் குறிப்பா இப்போ கடைசி சில வருஷங்கள்ல எத்தனையோ தமிழ் படங்கள்லயே டிஏஜிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டாங்க. பட் சோஃபார் இந்த படத்துல உள்ள டிஏஜிங் டெக்னாலஜி தான் பெட்டரா பட்டுச்சு. ஸ்டில் ஒரு சில இடங்கள்ல கார்ட்டூன் மாதிரி தெரிஞ்சா கூட அதுல ஒரு மெனக்கடல் இருக்குல்ல, அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல வெறுமனே அந்த விசுவலா மட்டும் வச்சு ஒப்பேத்திராம வாய்ஸுக்கு முதற்கொண்டு கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கப்படி இருந்தது. அது போல சொன்னது போல சில மாசான காட்சிகளும் இருக்கு என்ஜாய் பண்றபடி. பட் ஒரு ஓவரால் ஃபிலிமா டெஃபினட்டா உருவாக்கப்பட்ட ஹைப்புக்கு அது டீம் சைடும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹைப் ஒன்று உருவாச்சு. இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு காம்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றப்போ டெஃபினட்டா அந்த ஹைப்புக்கு இந்த படம் ஒர்த்து கிடையாது. பட் சோகத்திலே ஒரு நல்ல செய்திங்கிற மாதிரி அந்த பக்கம் இது இங்க நம்ம 1000 கோடி அடிக்க முடியாதாங்கிறத அடுத்தபட்சம். இப்போ கூட வாருன்ற ஒரு படம் வருது, அதனாலதான் இந்த படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணாம போதுன்ற ஒரு பஞ்சாயத்து வேற ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில அந்த படம் இதுக்கு மேல இருக்காமா, அதையும் பார்த்துட்டு சீக்கிரமே அதுக்கான ஒரு வீடியோ பண்றேன். படத்துல அனிருத்தோட மியூசிக் அப்புறம் எனக்கு ஆறுதலாப்பட்ட ஒரே விஷயம் சோபின் சாயிரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த ஆமியர்கார்னு ஒருத்தர் இருந்தாரு, என்னன்னாருன்னு கேட்காதீங்க. பாவம் அடுத்த படம் லோகேஷோட பண்ணலான்ற ஒரு நப்பாசையில இங்க கொண்டு வந்து தலையை விட்டாருன்னு தான் தோணுது எனக்கு. கண்டிப்பா தியேட்டருக்கு போய் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.